சில நேரத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது, இது பிசாசா ஏசப்பாவுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் நீங்க நல்ல உபவாசம் போட்டு ஜெபித்து அந்நியன் யாரு தெய்வம் யாருன்னு சொல்லி பகுத்தறிவை கேட்டுக்கொள்ள வேண்டும். சிலது சூப்பரா வரும், நல்ல பளபளன்னு இருக்கும், அழகா ஐடியா தரும், போக்கு முதல் வெடி தீரும், பஞ்சர் ஆயிடும். சிலவங்க அப்படியே வருவாங்க, பேசுவாங்க, அங்கதான் கிருபையும் இருக்கும். அதனால எது நல்லது கெட்டது என்று பாரிஸில் ஆப்பிள் மாதுளம்பழம் விற்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பளபளன் உள்ளதை துடைத்து வெளியே காட்டி ஓட்டையான இடத்துல ஒரு பேப்பரை ஒட்டி இப்படி வியாபாரம் பண்ணுகிறது பாரிஸில் தெரியும்ல. இப்போ உண்டா? அது இருக்கு. நம்மளை அவங்க ஒரு சில நிமிடங்களில் கிறுக்கனாக்கிடுவாங்க, முட்டாளாக்கிடுவாங்க. எடுத்து கொடுக்கும்போது துணி வச்சு ஒரு தொடை பிடிப்பேன், அந்த ஓட்டை எடுத்து அப்படி மறைச்சு ஒரு தொடை பிடிச்சு அங்கே கையில் போட்டு ஒரு கெட்டி ஒரு டைட் பண்ணுவாங்க. நீ அங்கே பிரிக்கவே முடியாது, கூட்டம் தள்ளிட்டு இருக்கான், ஓடு தள்ளு ஓடு அடுத்தவா எங்கே யார் டிராஃபிக் விசில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டிவிக்கு என்ன நினைக்காதீங்க. போலீஸ் உடனே விசில் அடிச்சு அங்கே என்ன வண்டி கூட்டம் போ, அந்த கூட்டம் நம்ம வாங்கிட்டு வீட்டில் வந்தான் திறந்து பார்க்கும்போது ஓட்ட வடையா இருக்கும். எனக்கு அது மாதிரி இருந்திருக்கு, அனுபவப்பட்டதுனால சொல்றேன். அல்லேலூயா. சரி, இந்த கதையெல்லாம் ஒரு இடத்துல இருக்கட்டும். இவன் இறங்குனது, இவன் துரோகி அப்படின்னு மனுஷனுடைய கண்ணுல முகத்துல உள்ளத்துல இருந்தது. ஆனா எல்லாரும் கூட்டத்தோட கூட்டமா தொடர்ந்து வாசிங்கம்மா 3வது வசனத்தை. பவுல் சில விறகுகளை வாரி போனவன் சும்மா இருக்கல, அமைதியா இருந்திருக்கலாம்ல, போய் சூடு காயலாம், நம்மளும் கொஞ்சம் காஞ்சிக்கலான் இருக்கல. முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்றான், கொஞ்சம் விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து, ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து அவனுடைய கையை கவி கொண்டது. எழும்பி அதுக்குள்ள அவன் கையை கவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சும்மா இருந்த பாம்பு விறகுல இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணா, அதை அள்ளி வாரி நெருப்புல போட போய் நெருப்புல இருந்து கிளம்பி என்ன பண்ணிச்சு, அவன் கையை கடிச்சு. ஒன்றும் இல்லைங்க, மரக்கறி வாங்கிட்டு ஒரு அம்மா வந்துட்டு இருக்கு, இந்த தெருவில் வந்துட்டு இருக்கு, ஒரு 1.5 மாசம் தான் இருக்கும். நிறைய கதை சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க, நல்ல கவனமாக தான் சொல்லுவேன். ஒரு அம்மா, ஒரு 50-55 வயசு இருக்கு அம்மா, கொஞ்சம் ஸ்பீடாக வராங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்க. இந்த அம்மா வராங்க, இங்கிருந்து ஒரு டிம்போ வருது, இங்கே ஒரு படுத்துட்டு இருக்கிறாரு. யாரு? ஒரு நாய் படுத்துட்டு இருக்குது. இந்த அம்மா இந்த வண்டிக்கு பிஸியில கவனிக்காம அதுக்கு வால்ல போய் அந்த அம்மா அந்த மரக்கறியெல்லாம் ரோட்ல செதற அப்படி ஓடி நாகத்தம்மன் கோயில் வரைக்கும் ஓடிச்சு. அங்க தெய்வம் காப்பாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாகத்தம்மன் கோயில் வரைக்கும் ஓடிச்சு அந்த கடியை வாங்கிட்டு. எனக்கும் மனசுக்கு, நான் பைக்கில் இந்த சைடில் ஓரமாக டெம்போக்கு இந்த பக்கம் நிற்கிறேன், நாங்களும் சைடில் போட்டு கொஞ்சம் பேர் ஓடி போயிட்டு என்ன பார்த்தோன்னா இவ்வளோ ஒரு காரணம் என்னன்னா, அதன் மேல் சும்மா கடன் தூங்கிட நாயின் வாலில் தெரியாமல் தெரிந்து யாராவது நாயை மிதிப்பாங்களா? அது நாங்க மிதிப்போம் ஒரு காலம். அது தெரியாமல் மிதித்ததுனால அந்த கடி விழுந்தது. அமைதியா போய் மிதிக்காம சுத்தி போயிருந்தான்னா ஒண்ணு. இவனும் இருப்பு தம்பி இருப்பு, என்னப்பா 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சைலண்டா ஏதோ ஒரு வேலை பண்றாங்க. நான் ஏதோ யாரோ பாம்பு போட்டாங்களோன்னு பயந்துட்டேன். இருங்க, இந்த விறக வாரி அள்ளி வேஸ்ட்ல மாதிரி எங்க போடுவீங்க? குப்பையில் என்ன பண்ணுவாங்க? இங்க கூட்டியா வச்சிருக்காங்க, எரிப்பாங்க இல்லையா? இவங்க வாரி போடுற எதுக்கு? வேஸ்ட்னு வாரி போடல, விறகா வாரி போடுறாங்க. எதுக்கு? குளிர் காய்வதற்காக. எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் நம்ம பங்குக்கு ஒரு விறக தூக்கி வைப்போமே. இந்த வீடு புது வீடு கட்டும் பொழுது அடிசிபாரம் போடும் பொழுது சிலவங்க கல் வைப்பாங்க கீழே. சொந்தக்காரன் எல்லாம் ஒரு கல்லா பங்குக்கு வைப்பாங்க, தெரியுமா? அது செங்கல். எங்க இங்க ஒரு கல்லர் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், எங்க ஐஓசியில் எம்எல்ஏ கல் வைக்கிறாரு, முஸ்லீம் பள்ளியில் உள்ள ஓதுற ஐயா வைக்கிறாரு, ஹிந்துவில் ஒரு சாமியார் வைக்கிறாரு, பாஸ்டர்ஸ் வைக்கிறாங்க. என்ன கூப்பிட்டு ஒரு கல் நீங்களும் வைங்க. அந்த ஃபவுண்டேஷனில் கல் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ஹைட்டுக்கு ஆகி போச்சு. கொஞ்சம் நாங்கள்லாம் போன அப்புறம் எடுத்து போட்டு வந்தானுங்க வைக்கிறதுக்கு, அவன் வேற வேலை பார்ப்பான்னு வச்சுங்களேன். இருந்தா சொல்கிறேன், இவன் பங்குக்கு என்ன பண்ணா, விறக வைக்கிறான். விறகுக்குள்ளதான் ஆப்பு இருக்குன்னு தெரியல. அங்கே என்ன இருந்தது? என்ன பாம்பு? விரியன் பாம்பு. விரியன் பாம்பு. பாம்புல பயப்படுற பாம்பு என்ன பாம்புன்னா
விரியன் பாம்பு தான். அதுக்கு மேலே இப்போ நிறைய பாம்பு வந்துச்சு, பைபிளில் இது சொல்லப்பட்டு. அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு விரியன் பாம்பின் சட்டிகளே குட்டிகளே, விரியன் பாம்பின் குட்டிகள். அது ரொம்ப கூர்மையானது, ஷார்ப்பானது, டக்குன்னு செயல்படக்கூடியது. விரியன் பாம்பு வந்து பயப்படாது, சைலண்டா இருக்காது. அவர் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு செகண்ட் இப்படி வலிச்சிடும். அதுதான் விரியன் பாம்பு. ஷார்ப்பா இருக்கும், காது கேட்கனாலும் அந்த அந்த அசைவு பயங்கர கவனம் விரியன் பாம்புக்கு. அது அந்த பாம்பை வச்சாக்கும் உங்களுக்கு வகை காட்டுறவன் யார்? விரியன் பாம்பின் குட்டிகளே, ரட்சிப்பின் பாதைக்கு வழி காட்டினவர் யார் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ இந்த விரியன் பாம்பு மிக மோசமானது, ஷார்ப்பானது. அவளுக்கு டைமிங்கே இல்லை, உதறி போடுற. கடிச்சாச்சு. கடிச்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணா வாசிங்கம்மா. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன். நல்ல கவனி, இதுதான் நான் முன்னாடி சொன்னேன், இந்த மனுஷன் கொலைபாதகன். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமோ, ஒரு போராட்டமோ, ஒரு மரணமோ வந்தானா ஒரு சிலர் ஐயோ பாவம் சொல்லுங்க, எல்லாம் சொல்ல ஐயோ பாவம்னு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க. இனி ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க? இதுவும் வேணும், சாவுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்னங்க இருக்குது? சரி, இருந்தாலும் சொல்றேன், இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பாவி லேஸ்பட்ட அழாது, வாய் வச்சு சும்மாவா இருக்கும்? எத்தனை குடியை கெடுத்தது, குடும்பத்தை கெடுத்தது. ஒன்றும் இல்லைன்னா இப்படி பேசுவாங்க. ஒன்றுமே அவங்கள பற்றி, இந்த அம்மா பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்காது, அப்படி பேசுவாங்க. அதே மாதிரி இவனை என்ன சொல்றாங்க? இவன் கொலைபாதகன். இதற்கு சந்தேகம் இல்லை. எல்லாம் இவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணியாச்சு, சந்தேகமே இல்லை. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறது சந்தேகத்தோட, அல்லேலூயா துதி மகிமை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திடுவோம், ஆமென் அல்லேலூயா. அடுத்த ஒரு தைரியம் வரும், ஒரு விசுவாசம், நம்பிக்கை வரும், சந்தேகம் வராது, கரெக்டாக இருக்கும். சிலவங்களுக்கு சந்தேகம், சந்தோஷம் பொங்கு பாட்டு, சந்தோஷம் பொங்குது, ஆனால் மூஞ்சி சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒண்ணு இல்லாத பவுலையே இவன் கொலைகாரன்னு நம்புறாங்க. ஒரு பாம்பு கடிச்ச உடனே, ஒரு கடன் வந்த உடனடி ஒன்னு என்ன சொல்லுவாங்க? நீ கடனாளி ஆனது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லாத ஆட்டம் ஆடிச்சுது, பெரிய புடவையை பார்த்து, பெரிய கடையை பார்த்து போகும், பெரிய ஹோட்டலை பார்த்து துண்ணும். நமக்கு வேலை இல்லாமல், சம்பளம் இல்லாமல் நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். இவங்களை நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா? 47 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தேன். அது இருக்கா? அப்படி ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் வரைக்கும் இருக்குல்ல, 7 ஸ்டார் 47 சும்மா நீ வரும். இப்படி பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தேன், 500 கட்டா வச்சு எண்ணதெல்லாம் பார்த்தேன். அவ்வளோ நெகலம் பண்ணோம். இப்போ கையில் ஒன்றும் இல்லை. இவன் ஒன்றும் பார்த்துருக்க மாட்டாங்க. விழுந்து போனா எப்படி வேணான்னு பேசுவாங்க. நீ வளர்ந்தா உன்னை புகழ்ந்தே தள்ளுவாங்க. அல்லையே சொல்லுங்க, அல்லையே சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை மனுஷன் புகழ தேவையில்லை, மனுஷன் ரிசல்ட் கொடுக்க தேவையில்லை. பவுலுக்கு பயம் இல்லை, பவுலுக்கு யாரும் ரிசல்ட் கொடுக்க வேண்டாம். உலகம் சொல்லுதுதான் இவன் பாவி, கொலைகாரன். இதில் சந்தேகம் இல்லைன்னு யார் சொன்னது? மெலித்தா தீவார் சொல்றாங்க. ஆண்டவர் சொன்னாரா? நீ கெட்டவன் ஆண்டவர் சொன்னாரா? உலகம் தானே சொல்லுது. அண்ணே நீ ரொம்ப மோசமானவன்னு உலகம் தானே சொல்லுது, ஏசப்பா சொல்லலையே. ஏசப்பா உனக்கு தலையெழுத்த எழுதலையே. மனுஷன் எழுதுற தலையெழுத்த ஆண்டவர் மாய்ச்சி போடுவாரு. கர்த்தர் உனக்கு தலையெழுத்த வச்சிருக்கிறாரு. உயர்வான ஒரு நன்மையை, வளர்வான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாக வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்படி இவன் கொலைபாதகன் நம்புறோம். இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இது என்ன ஒரு சம்பவம்னா, இவன் அங்கிருந்து கடல் கடந்து வந்தா கூட இவனை விதி என்ன செய்யல, விடலை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, கன்னியாகுமரியில் கடந்து வந்து சென்னையில் இவனுக்கு விதி இப்படி இருந்திருக்கு, ஆந்திராவிலிருந்து வந்தும் சென்னையில் இவங்க தலையெழுத்து இப்படி இருந்திருக்கு. இங்கே வந்து என்ன நம்ம பொழைக்க வந்திருக்கோமா, ஊழியம் செய்ய வந்திருக்கோம். என்ன ஊழியம் செய்ய வந்திருக்கேன்னு சொல்லுவேன், நீங்கள் பொழைக்க வந்துருன்னு சொல்லுவீங்க. ஆந்திராவோ ஊரோ, அந்த ஊரோ இந்த ஊரோ கர்நாடகாவோ இல்லை எங்கேருந்தோ வந்திருக்கீங்க.
அல்லேலூயா. வந்துட்டு நம்ம இங்கே வேலை செய்து பொழைச்சிட்டு ஒரு பீத்தி அடிப்போம். எங்கள் ஊரில் பிச்சை எடுத்துன்னு நடந்திருப்பேன். இங்கே வந்து பொழைக்கிற வேலை செஞ்சு, எங்கள் ஊரில் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், எனக்கு சொம்பு தாங்கிறதுக்கு ஆள், தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள். ஒன்றும் இல்லை, சும்மா பீத்தி. அல்லேலூயா. இங்கே நம்ம இப்போ எப்படி இருக்கிறோன்னு சொல்லணும். எங்கள் ஊரை காட்டிலும் நான் வந்த ஊர் எப்படி இருக்கிறேன், நன்றா என்ன ஏசப்பா வச்சிருக்காரு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பவுமே நீ பொழைக்கிற இடத்த குறை சொல்லவே கூடாது. அல்லேலூயா. தேவன் பெரியவர். சரி, இவன் என்னன்னா கடல் கடந்து வந்தும் இவன் தலையெழுத்த கடவுள் விடல. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு என்ன சொல்லி கொண்டா. அப்படி எல்லாரும் என்ன பண்ணி சொன்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இவன் செய்த பாவம் தான் இவனை என்ன செய்யுது, பாம்பு கத்திச்சு, விரியன் பாம்பு கடிச்சிச்சு, இவன் இனிப்போ கொஞ்ச நேரத்தில் செத்துருவான், இவன் பாவி, இவன் கொலைபாதகன், கொலைபாதகன், கடிச்சிருக்கிற விஷப்பாம்பு, செத்துருவான், அவ்வளோதான். நீ உங்க தலையெழுத்த மனுஷன் முடிவு பண்ணுவான். இன்னும் இவங்க எழும்ப மாட்டாங்கன்னு திடீர்னு அவங்க திரும்பிட்டு இப்படி பார்க்கல, நீ எழும்பியிருப்ப. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதோ ஒரு மாசம் முடிவதுக்குள்ள கர்த்தர் மீண்டும் உங்களை எழுப்பி நிறுத்துவார், நிம்மர பண்ணுவார். இல்லாத வாசல்களையும் கர்த்தர் திறப்பார், திறக்க முடியாத வாசல்களையும் திறப்பார். ஆமென். கண்ணிகள் கழன்று போகும், கட்டுகள் அறுந்து போகும். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு பரத்திருந்து பொழிந்து கொடுப்பா. நீங்க மனிதனுடைய கையை எதிர்பார்க்கவில்லை, ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிறீங்க. சின்ன பிள்ளைந்து பெரியோருக்கு சொல்றேன், கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடைஞ்சிருக்கும். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், நம்ம பிரகாசம் அடைவோம். இங்கே வாசிங்கம்மா. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு. அப்படி எல்லாரும் பார்த்து இருக்கும் அந்த பூச்சி, அந்த பாம்பை தீயில் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். எல்லாரும் பார்த்துருந்தாங்க. இப்ப செத்துருவான், இப்ப நுரதள்ளும். பாம்பு கடி செத்தவங்களை எல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா எங்க அப்பாவுடைய அண்ணன் பாம்பு கடிக்கு மருந்து கொடுக்கறது கில்லாடி வைத்தியர், அவர் பேர் மறந்துட்டேன், மாசில்லாமணி. மாசுன்னா என்னது, குற்றம் இல்லாத மணிமேஸ் மெனிதிங். ஹல்லேலூயா. இந்த மாசில்லாமணி என்ன பண்ணுவார்னா, பாம்பு கடிப்பதற்கு அவர் அடிக்கிறது ஆள் இல்லை, ஊருப்பட்ட அங்கே ஆள் வருவாங்க. 199 பொழைக்கும், 1 சாகும். அந்த 1 நாங்கள் பார்த்துருக்கோம். அல்லேலூயா. பாம்பு கடிச்சு எப்படி சாகும், நரதொள்ளும், அப்படியே இங்கிட்டு பதையாக வரும். அல்லேலூயா சொல்லுங்க. மூக்கிலையும் வரும், எல்லாம் வரும். அல்லேலூயா. இப்படி இங்கே உள்ளவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, மெலிதா தீவார் இவன் நுரதள்ளி விஷம் ஏறி செத்து போயிடுவான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன பண்ண, அந்த பாம்பை அந்த நெருப்பில் போட்டுட்டு ஒரு தீங்கும் வராம, உங்களை கவ்வி இருக்கிற பிரச்சனை, உங்களை கவ்வி இருக்கிற போராட்டம், உங்களை கவ்வி இருக்கிற சாபங்கள், உங்களை கவ்வி இருக்கிற பாவங்கள், உங்களை கவ்வி இருக்கிற செய்வனைகள், கடன்கள், இவைகளை நீங்க உதறி போடுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அது நெருப்புல எரிந்து போகும். அத்தை நீங்கள் உதறிட்டு எந்த சேதம் இல்லாம நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு அத்தனை உங்க கையில் உதறிட்டு அச்சரையும் இல்லாம நீங்க பரிசுத்தமா நிற்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா ஃபாதர் பாடும்போது என்ன பாடினாரு, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, இல்லையா? அப்போ அதே மாதிரி இங்க பவுல் என்ன பண்ணா, உதறி தள்ளிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்கவே இல்லை, இப்ப கேட்கல, இன்னும் கேட்கல, போதும். இவன் உதறி தள்ளிட்டு ஒரு சேதம் வராத இருக்கிற பார்த்து அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். ஆனா தேவன் இல்லை. இவன் சவுலாய் இருந்தவன் பவுலா மாற்றப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அந்நியனா இருந்தா இப்ப ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறான். இவன் சாவான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இனி நான் இந்த சாட்சியை சொல்லணும், இது மனக்கவலையோட சொல்றேன். எங்க பெரியப்பா மாசில்லாமணி அவர்கள்
ஆயிரக்கணக்கான பாம்பு கடித்த உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். ஆனால் துக்கமான விஷயம் என்னன்னா, அவருடைய குடும்பத்திலே அவருடைய மகன் தாஸ், அவன் பேர் தாஸ், அவருடைய இரண்டாவது இளைய மகள், 2 பொம்பளை பிள்ளைகள் அழகா இருப்பாங்க, காலேஜில் படித்து கொண்டிருந்த பிள்ளை, அவளை பெட்ஷீட்டுக்கிடையில இரவுல வந்திருந்த பாம்பு தூக்கத்தில் கடித்தது. அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாமல் அந்த குழந்தை மரித்து போனது கடந்த ஆண்டுல. இந்த குழந்தையோட அப்பா தாசும் என்னுடைய அண்ணன் வேண்டும், அவனும் எத்தனையோ பேருக்கு அவங்க அப்பா கூட சேர்ந்து மருந்து கொடுத்து எத்தனையோ பேர் காப்பாற்றி இருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய மகளை தன்னால் காப்பாற்ற முடியவில்லை. 100ல் 1 ஆள் மரிப்பார்கள், அவங்க கிட்ட வருது, அத்தனை பேரும் காப்பாற்றுவாங்க. அதே போல 100ல் 1 அவர்கள் மகளையும் காப்பாற்ற முடியவில்லை. இப்பொழுதும் குடும்பத்தில் நீங்கா துயரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாம்பு கடித்தால் அப்படி ஒரு கொடுமை இருக்கிறது. சில சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நிலைமைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் கூட இருப்பார் என்று சொன்னால், இப்போதான் அவங்க ரட்சிப்பில் வந்து கொண்டிருக்கிறாங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தரை நம்ம உறுதியாய் பற்றி இருப்போம் என்று சொன்னால், எந்த ஒரு காரியம் நம்ம பக்கத்தில் வந்தாலும் அது நம்மை சாகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். புரியுதா? இங்கே இவனுக்கு எந்த சேதம் வரல. அதனால் அந்த மக்கள் இவன் தெய்வம் என்று நினைத்து பேச ஆரம்பித்தார்கள். உண்மையிலே அவன் தெய்வம் அல்ல. அவன் பிழைப்பதற்கு காரணம், அவன் கவ்வின உடனே அந்த பாம்பை நெருப்பிலே உதறினான். நீங்கள் பிழைக்கணும்னா உங்க இருதயத்தில், உங்க கண்ணுல, உங்க குடும்பத்தில் தீங்கா இருக்கிறவைகளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க உதறி விட்டு இல்லைன்னா அந்த கவ்விக்கொண்டிருக்கிறது விஷம் ஏறி ஏறி உங்கள் மனதில் இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு எதிரான செய்வனைகள் உங்களுக்கு விஷமா ஏறி உங்களை கொன்றுவிடும். நீ செய்ய வேண்டியது உதறி தள்ளிவிட்டு ஓடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபமனோமா எல்லாரும் எழும்பி நின்று உங்க வாழ்க்கையில எதை எதை உதறி விடணும்னு, நீங்க எதை எதை வேண்டான் இருக்குதோ அவைகளை நீங்கள் உதறி விட்டு கொண்டு பரிசுத்தத்தை துவக்கிறோம் முடிக்கிறோரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவீர்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை சொல்லுங்க, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, வெள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, வெள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவான்
தாண்டிடுவாய். சொல்லுங்க. மிதித்திடுவார், தாண்டிடுவார். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறார், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறார், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, சொல்லுங்க, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வண்டவரே, ஆத்துமா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய மாறுதலை, ஒரு இரக்கத்தை, ஒரு விடுதலையே என் அப்பா கட்டளையிடுகிறாங்க. நெருங்கி வருகிற பிரச்சனைகள், நெருங்கி வருகிற போராட்டங்கள், நெருங்கி வருகிற ஆபத்துகள், நெருங்கி வருகிற மரண கண்ணிகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சுகமாய் உதறி தள்ளி விட்டு ஓடுன்னு சொல்றாரு. எது உதறி விடணுமோ உதறி விடணும், எது வேண்டாமோ அதை தள்ளி விடணும். கர்த்தர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நானும் நீங்களும் சேர்ந்த ஒரு தீர்மானம். இன்னைக்கு வேண்டாத அத்தனை இந்த நேரத்தில் இருந்து, இந்த சமயத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், நமக்குடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது வேண்டாம் என்று இருக்கிறதோ அவைகளை உதறி தள்ளுவோம் என்கிற தீர்மானம், உறுதியான தீர்மானம், உறுதியான தீர்மானம். நம்ம குடும்பத்தில் எதுவும் வேண்டாம் நெருங்கக்கூடாது, நமக்குள்ள எந்த ஒரு காரியம் நெருங்கி வரக்கூடாது. அவைகளை உதறி தள்ளிவிட்டு, ஸ்தோத்திரம், 2 கரங்களை உயர்த்தி நம்ம தீர்மானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி நம்ம தீர்மானம் பண்ணுவோம். ஓ, எது நம்ம வாழ்க்கையில் வேண்டாம் இருக்கிறதோ அதை உதறி நெருப்புல போட்டான். பவுல் நெருப்புல போட்டான், அது செத்து போயிடுச்சு. இந்த வேண்டாதவர்கள் செத்து போறதுபடியாக எந்த காரியம் நமக்கு வேண்டாதவைகளாக இருக்கிறதோ உதறி போட வேண்டியவைகளை இப்போ உதறி போடுவோம். நான் தீர்மானம் எடுக்கிறேன், அப்பா, எனக்குள் இருக்கிற பாவங்கள், எனக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமான செய்கைகள் அத்தனையும் நான் உதறி தள்ளுகிறேன். அப்பா, என் சபை பிள்ளைகளும் நீங்கள் தீர்மானம் எடுங்க. எனக்கு பவுல் உதறி தள்ளுனா, அவன் கையிலே வச்சுட்டு இருக்கல, மடியில கட்டி வைக்கல, வீட்டுக்கு கொண்டு போகல. அவன் நெருப்பில் அந்த பாம்பை உதறி தள்ளுனதுனால அவன் பிழைத்து கொண்டான். நீயும் நானும் பிழைத்து கொள்ள வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷ காரியங்கள், விஷப்பூச்சியை அவன் உதறி தள்ளினான், பிழைத்தான். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விஷ காரியங்கள், எதிர்ப்புகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், எல்லா இச்சைகள், எதிராக இருக்கிற சக்திகளையும் நம்முடைய இருதயத்திலிருந்து முதல்ல நம்ம இறக்கிடுவோம், வெளியே உதறி தள்ளுவோம். அது நரகத்தில் எரிந்து போகட்டும், சாம்பலாய் போகட்டும். பாவம் நரகத்தில் எரிக்கப்படட்டும், எரிக்கப்படட்டும். பாவங்கள்
ஓரா ஷகரபா கபரபா நம்மை தூய்மையாக்கி தாரும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் இருந்து, இந்த சமயத்தில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, இந்த தேவ செய்தியை கவனித்து கொண்டிருக்கிறவங்க, சபை பிள்ளைகள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. எனக்குள்ள எந்த ஒரு தீய காரியங்கள் இருந்தாலும், எந்த விஷ காரியங்கள் இருந்தாலும் அவைகளை நான் நெருப்பிலே உதறி தள்ளுகிறேன் ஆண்டவரே. அவைகளை நீங்கள் எரித்து போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. உம் பாதத்தில் வேண்டாதவைகளை, சாபமானவைகளை, உமக்கு பிடிக்காதவைகளை இறக்கி வைத்தே. ஓம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தாரு இன்னொன்னு நிறுத்தி உள்ள கைகளை உயர்த்தி கொண்டு எல்லாரும் மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சுமைகள் இறக்கி வைத்தே. சொல்லுமா. ஏசையா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னை நாங்க பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய பரிசுத்த வல்லமை உணர்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய செயல்பாடுகளோ என்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதுக்கா நன்றி அப்பா. உன்னை எல்லாம் உதறிவிட்டு ஓடுகிற உனக்கு பெரிய பந்தய பொருள் காத்திருக்கிறது. வேண்டாதவர்களை உதறிவிட்ட உனக்கு வேண்டுமான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. தேவையில்லாத உதறிவிட்ட உனக்கு தேவையான நன்மைகள் உன்னை சுற்றிலும் பந்தி பந்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. பயப்படாது. உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உனக்காக அற்புதங்களை செய்ய போகிறேன். உனக்காக அதிசயங்களை செய்ய போகிறேன். மீட்டெடுக்க போகிறேன். மகிமையின் கரங்களினாலே, கிருபையின் கரங்களினாலே, வல்லமையின் கரங்களினாலே உன்னை மூடி மறைத்துக் கொள்ளுவேன். Thank you Jesus. Thank you Jesus. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, தரித்திரத்தை உன் குடும்பத்தை விட்டு எடுக்கிறேன். உன்னை விட்டு மட்டுமல்ல, உன் குடும்பத்தை விட்டு எடுக்கிறேன். நீ நன்மையை ருசி பார்க்க போகிறாய். கவலைப்படாதே. மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, கணுக்கால் அளவல்ல, உன் நீச்சலாளம் வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்தத்தான் போகிறார்.
ஆமென். சிறிதாய் அல்ல, ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படிக்கு 12 கூடையை மீதி எடுக்க செய்த தேவன், நீ எல்லாவற்றையும் முடித்து உன் குடும்பத்தை எல்லாம் நடத்தி உன் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டதுக்கு அப்புறமாக உன்னை மீதம் எடுக்கும்படி செய்வேன். உன்னை மீதம் எடுக்கும்படி நான் செய்வேன். நீ தைரியமாயிரு சகோதரியே, நீ தைரியமாயிரு சகோதரனே, என் மகனே மகளே, உனக்கு நான் மீதம் எடுக்கும்படி செய்வேன். நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு முறை கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.